நம்ம ஒரு 6 இன்ச் பைப்பு ஒரு மீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபிட்டிங் வந்து நீங்கள் உங்களோட அவுட்லெட்டு வந்து இப்போ 3 இன்ச் ரெடியூசர், நீங்கள் 3 இன்ச்சில் அப்புறம் ஃபர்தராக போடுறப்ப 3 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் ரெடியூசர் எஃப்டிஏ போடணும்னா எஃப்டிஏ போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கடையிலே பிவிசி சீட்டு கிடைக்கும். பிவிசி சீட்டு கிடைச்சேன்னா பிவிசி சீட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணுற பிளேட்டு வந்து இந்த அவுட்டர் டு அவுட்டர், சிலது வந்து பைப்போட ஷெட்டில் வேரி ஆகும், சில திக்னஸ் அதிகமாக இருக்கும், சில திக்னஸ் கம்மியாக இருக்கும். அது சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, அது லாக் ஆகிக்கிறோம். ஃபுல்லாக லாக் ஆகிற மாதிரி நீங்கள் ஆனால் பிவிசி சிமெண்ட் வச்சு ஒட்டுவீங்க. ஒட்டி வச்சுட்டு நிறைய டைப்பு கோலி கிடைக்குது. ஒரு 20 mm கோலியில் வந்து நல்ல சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கிது. நீங்கள் 50 mm கோலிலாம் போனோன்னா எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்காது. சர்ஃபேஸ் டென்ஷன் அவத்தையுமே ரெடியூஸ் ஆக மாட்டேங்கி. ஈஸியாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 20 mm 20-25 mm கோலியே கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு பக்கம் பிவி சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூடிட்டு நீங்கள் என்ன ரெடியூசர் சைஸோ அந்த ரெடியூசர் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் பைப்புக்கு கம்மியாக போகாதீங்க. போனால் பேக் ப்ரெஷர் கிரியேட் ஆகும், நம்ம ஃப்ளோ ரேட் கம்மியாகும். இப்போ ட்ரிப்பில் போகிறதா இருந்தால் நம்ம தூரத்துக்கு அது போய் சேராது. அதனால் 6 இன்ச் பைப்பு யூஸ் பண்ணுங்கள்.